பேக் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை உருண்டைக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை வறுத்து இது மாதிரி போட்டு நீக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இது வறுத்த கடலைப்பருப்பு 1 கப்பு, வேர்க்கடலை 1 கப்பு, எள்ளு வந்து லேசாக சூட் பண்ணி வச்சுருக்கேன் 1/2 கப்பு, வெல்லம் 1/2 கப்பு, தண்ணி, ஏலக்காய் தூள். இப்போ வாங்க எப்படி செய்யணும். வெல்லம் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றின போதும், நிறைய தண்ணி தேவையில்லைங்க, கொஞ்சம் அது போல வெல்லம் முழுகிற அளவு ஊற்றின போதும். அகலமான பாத்திரத்தில் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, எள்ளு 3 கொட்டிக்கிட்டு, கொஞ்சம் ஏலக்காய் தூள். ஏலக்காய் தூள் வந்து தூள் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு இதில் வந்து கலந்துக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டி பால் போடணுங்க. ஒரு அணுமினி தட்டில் வந்து தண்ணி வச்சுட்டு இப்படி எடுத்து போட்டு பார்க்கணும். இப்படி போட்டால் இப்போ கெட்டியாக வரணும். சாமான் போட்டால் கெட்டியாக வரணும். கெட்டி பாக்கு தாங்க இதுக்கு எடுக்கணும். இளம் பாகெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்குது, அதனால கெட்டி பாக்கு வரணும். இப்படி வரணுங்க. இப்படி சத்தம் வரணும். ரெடியாக ஆச்சுங்க. கடலைப்பட்டியில் போட்டு பிசைஞ்சிக்கணும். தண்ணியை தொட்டுட்டு உருண்டை பிடிக்கணும். ரெடிங்க. சூடா இருக்கும், கொஞ்சம் லேசா தண்ணி தொட்டுட்டு பிடிச்சிங்கன்னா சரி. இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கணுங்க. அழுத்தி பிடிச்சாதான் உண்டு செய்யும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான உருண்டை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.